உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் வார்த்தையோட வேலை தானே? நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். வாடா 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 வாடா. விட மாட்டேன். கார்த்திக் நில்லடா. டேய் டேய் கார்த்திக். அண்ணா அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் போங்க. அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியலம்மா. ரைட்டா லெஃப்டான்னு தெரியலம்மா. அண்ணா இந்த பக்கம் போய் பார்க்கலாம்னா. சரிம்மா உட்காருங்க. வாங்க. நீங்க போங்க. சரிம்மா. கதிர், இத்தனை நாளா யார்கிட்டயும் சொல்லாத ஒரு உண்மைய நான் உன்கிட்ட சொல்றேன். இந்த விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன? கார்த்திக் செத்துட்டான்னு போய் சொல்ற அன்னைக்கு ராத்திரி நான் கார்த்திக்க பார்க்க போனேன். தனாவோட வீடியோவை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ண போறேன்னு சொன்னான். அதை தடுக்க தனா மாதிரியே நான் அங்க போனேன். அந்த சமயத்துல அவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். பெரியம்மா என்னை காப்பாத்துறதுக்காக கார்த்திக் தலையில ஓங்கி அடிச்சாங்க. நாங்க தான் கார்த்திக்க கொன்னுட்டோமோன்னு நினைச்சோம். ஆனா அவன் சாகாம உயிரோடு இருந்து உன்னை மாட்டி விட்டுருக்கான். ரியாமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல. சொல்லிருந்தா நானே அந்த பொறுக்கிய கொண்டிருப்பேன்ல. இதுக்குதான் கதிர் உன்கிட்ட நான் சொல்லல. நீயும் தனாவும் சந்தோஷமா வாழறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம். ஆனா செய்யாத தப்புக்கு இப்ப பெரியம்மா மாட்டிருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க பெரிய பிளான் பண்ணிருக்காங்க பையா. இப்படியே விட்டா ரொம்ப ரிஸ்க். ஆனா இப்போ இன்னொரு ப்ராப்ளமும் வந்திருக்கு. என்னது? பெரியம்மாவை இன்னைக்கு ஜட்ஜி வீட்டுக்கு ஜாமீனுக்காக வக்கீல் கூட்டிட்டு போறதா இருக்காரு. அங்க போய் பெரியம்மா நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்க போறதா சொல்றாங்க. என்னம்மா அது? அத்தை எதுக்கு அப்படி சொல்லணும்? உனக்கும் தனாவுக்கும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா பெரியம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல அந்த கார்த்திக் உயிரோடு இருக்கிறத கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு. அண்ணி வாங்க வாங்க. அவன் உயிரோட இருக்கான்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா பெரியம்மாவை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். ரெண்டு பேரும் நின்னு தனியா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க தனியா நின்னு பேசினா ஏதாவது வில்லங்கம் தான் வரும். இதெல்லாமே இந்த புவனேஸ்வரியோட பிளானா தான் இருக்கும். கார்த்திகை மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பி தனா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாத்திருக்காங்க. ஆனா பாவம் அத்தை மாட்டிக்கிட்டாங்க. எனக்கும் அதான் தோணுது கதிர். கார்த்திக் சாகல, உயிரோட இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டா பெரியம்மாவும் வெளியில வந்துருவாங்க. பெரியப்பாவோட கோவமும் போயிடும். ஆனா இப்போ அந்த கார்த்திகை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷோ, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க மாட்டேங்குதே. அந்த கார்த்திக் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தணும். வா போலாம். வா.
எங்க அவன்? அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? யார கேக்குற? செத்து போன உன் பையனை தான் கேட்கிறேன். என்னடா விளையாடிட்டு இருக்க? யோ, அடிக்காதயா. கார்த்திகை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அந்த கார்த்திக் செத்துட்டான்னு டிராமா போட்டு என் பெரியம்மாவையும் எங்க குடும்பத்தையும் பழி வாங்க பாக்குறீங்களா? இந்த பாருங்க, மரியாதையா சொல்லிருங்க. கார்த்திகை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா வளர்றீங்க? கார்த்திக் செத்து போயிட்டான். அவனை கொன்னது நீ தானடா? உன்னை காப்பாத்ததான் அந்த ஜானகி உள்ள போயிட்டா. ஏய், போதும் உன் டிராமாலாம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்க? ஏய், மரியாதையா பேசு. சீ, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? இவ்வளவு சீப்பா நடந்திருக்க? அந்த கார்த்திக் இன்னும் சாகலன்னு எங்களுக்கு தெரியும். அவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கோவில்ல பார்த்தேன். அவனை பிடிக்கலான்னு ட்ரை பண்ண, என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். உயிரோடு இருக்கிறவன செத்துட்டான்னு பொய் சொல்லி ஊரையே ஏமாத்திருக்கீங்க. ஏய், என்னடி புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? பெரியம்மாவை காப்பாத்த நீதான் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்களே எங்க வீட்டு பையனை இழந்து சோகத்துல இருக்கோம். இத பாரு, மரியாதையா 2 பேரும் வெளியில போயிடுங்க. வா, பேசாம சினிமாவில் நடிக்க போயிடு. சூப்பரா நடிக்கிற நீ. ஏய், என்னடா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? இவங்க பையனை அடிச்சு கொன்னுட்டு தைரியமா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க? யோ, நீ பேசாத. இவங்களை விட மட்டமான ஆள் நீதான். சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்க. ஏய், ஒழுங்கா கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய், நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, போடி வெளிய. மாயா, இவங்கள்ட்ட என்ன கேட்டுக்கிட்டு? நான் போய் பாக்குறேன். டேய் கார்த்தி, வெளியே வாடா. கார்த்தி, கார்த்தி, ஏய் கார்த்தி, கார்த்தி, வெளியே வாடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.